18 வயசே ஆன ஒரு பெண்ணை ஒரு ஊரே சேர்ந்து தீ வச்சு கொளுத்தியிருந்தாங்க. இத்தனைக்கும் அந்த பெண்ணுக்கு திருமணமாகி வெறும் 6 மாதங்கள் தான் ஆகியிருந்துச்சு. திருமணமாகி 6 மாதங்கள் அந்த பெண்ணோட கணவர் இறந்துட்டாருன்ற காரணத்துக்காக தான் இப்படி தீ வச்சு கொளுத்துனாங்க. ஆமாம், சதின்ற உடன்கட்டை ஏறுற பழக்கம் தான் இந்த சம்பவத்துக்கு காரணம். உடன்கட்டை ஏறுதல்னு சொன்னதும் இது ஏதோ பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் நினச்சிட வேண்டாம். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சி 40 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1987 நடந்த சம்பவம் அது. சுதந்திர இந்தியாவில் நடந்த இந்த சம்பவம் ஒட்டுமொத்த உலகத்தையே அதிர்ச்சியாக நம்ம இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சுச்சு. இந்தியாவில் ஏற்கனவே இருந்த ஒரு சட்டத்தையே மாற்றி எழுத வச்ச ரூப் கன்வர் சதி கேஸை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 1987 செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி, இப்போலேருந்து கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த இந்த சம்பவம் தான் ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்கி எடுத்துச்சு. ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தியோராலன் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம் தான் அது. சின்ன கிராமம்னு சொன்னாலும் அங்கே கிட்டத்தட்ட 10,000 மக்களுக்கு மேலே வசிச்சுட்டு இருந்தாங்க. 4 இங்கிலீஷ் மீடிய பள்ளிக்கூடங்கள் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. அரசு மருத்துவமனைகள் இருந்துச்சு. மின்சார வசதி, குடிநீர் வசதி எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாமே 80கள்லேயே இருந்துச்சு. இதை இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு காரணம், அந்த காலகட்டத்திலேயே கல்வி வளர்ச்சியிலையும் பொருளாதார வளர்ச்சியிலையும் இந்த அளவுக்கு முன்னேறி இருந்த ஒரு கிராமத்தில் கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருந்த ரூப் கன்வருக்கு அப்போ வயசு 18. அவங்களுக்கும் மான்சிங்ன்றவருக்கும் திருமணம் ரொம்ப சிறப்பாக நடந்து முடியுது. மான்சிங்கும் பட்டப்படிப்பு படித்தவர் தான். அவருக்கு வயசு 24. 2 பேருமே திருமணத்துக்கு அப்புறம் தங்களோட வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் ரூப் கன்வரோட கணவர் மான்சிங்குக்கு வயிற்று வலி பிரச்சனை ரொம்ப காலமாகவே இருந்துகிட்டு இருந்திருக்கு. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அது சரியாகாமலே இருந்திருக்கு. கடைசியாக ரொம்ப வயிற்று வலி அதிகமாகும் போது அவர் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அவருக்கு கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ்னு ஒரு பிரச்சனை, அதாவது இரைப்பை குடல் அழற்சி நோய் அப்படின்னு ஒன்று இருக்குன்றதே தெரிய வருது. இதனால் தீராத வயிற்று வலியோட அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கப்பட்ட அவர் அடுத்த நாள் காலையில் இறந்து போகிறாரு. கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ் தான் அவரோட மரணத்துக்கு காரணம்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டாலும் இன்னும் ஒரு சில சோர்சஸ் கொஞ்சம் வேறு மாதிரியான தகவல்களை சொல்லுது. அவருக்கு அப்பெண்டிக்ஸ் இருந்திருக்கு. அது ரொம்ப முத்தி போய் வயிற்றுக்குள்ளேயே அது பஸ்ட் ஆகிருக்கு, வெடிச்சிருக்கு. அதனால தான் அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னும், இன்னும் ஒரு சிலர் அவர் 2வது முறையாக மருத்துவ நுழைவுத் தேர்வு எழுதினார், அதில் அவர் ஃபெயில் ஆகிட்டாரு, அந்த மன உளைச்சலில் அவரோட உயிரை அவரே எடுத்துக்கிட்டு இறந்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தன்னோட கணவர் மான்சிங் இறந்து போயிட்டான்றதை கேள்விப்பட்ட ரூப் கன்வர் உடனடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க அப்போ எடுத்த அந்த முடிவு தான் இந்நாட்களில் இந்தியா முழுக்க பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. பல முக்கியமான நபர்களை ஆட்டங்காண வச்சுச்சு. பல 100 ஆண்டுகளாக இந்திய கலாச்சாரத்தில் ஒரு கணவர் இறந்துட்டா அவங்களோட மனைவியும் அவரோட உடலோடைய அந்த சிதையில் விழுந்து தீயில விழுந்து தன்னோட உயிரை தானே விட்டுறணும் அப்படின்ற முறை பயன்படுத்தப்பட்டுச்சு. இதுக்கு சதின்னு பேர், உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர்களுமே இந்திய கலாச்சாரத்தில் கை வைக்கக்கூடாது அப்படின்னு பயந்ததுனால அது பெரிய கலவரங்களை உண்டு பண்ணிடும், மக்கள் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டாங்கன்னு பயந்ததுனால அவங்களுமே அதில் கை வைக்க பயந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் ராஜாராம் மோகன் ராய் போன்ற சீர்திருத்தவாதிகள் இதுக்கு எதிராக களமிறங்கி இது மிகப்பெரிய மூட நம்பிக்கை, இதை ஒழிச்சே ஆகணும்னு போராடினதுனால ஆங்கிலேய அரசும் இதுக்கு துணையாக நின்று இந்த சதின்ற உடன்கட்டை ஏறுற பழக்கத்தை ஒழிச்சு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த தடைன்றது பேரளவுக்கு தான் இருந்துச்சு. ஆங்கிலேய ஆட்சி காலத்திலேயே அங்கங்கே சின்ன சின்ன குக்கிராமங்கள்லாம் இந்த சம்பவம் வெளியில் தெரியாமல் நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் அதோட தொடர்ச்சியாக இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் அங்கங்கே இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. அப்படி தான் தன்னோட கணவர் இறந்த செய்தியை கேட்டோன்னே ரூப் கன்வர் உடன்கட்டை ஏறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. அந்த காலகட்டத்திலேருந்தே இந்த மாதிரி கணவர் இறந்ததுக்கப்புறம் அவங்களோடய சேர்ந்து உடன்கட்டை ஏறுற பெண்களை ரொம்ப புனிதமானவங்களாக மதித்தது, அவங்களுக்கு கோயில் எழுப்புனது, அவங்கள கடவுளாக பாவித்தது, அவங்கள வழிபாட்டு பொருளாக மாற்றினது, இந்த மாதிரியான சம்பவங்களும், அந்த மாதிரி உடன்கட்டை ஏறாத பெண்களை ரொம்ப இழிவாக பார்த்தது, அதுக்கப்புறம் அவங்க உயிர் வாழும்போது முழுக்க அவங்கள பல இன்னல்களுக்கு உட்படுத்தினதுன்னு இந்த மாதிரியான சமூகத்தோட மறைமுகமான தாக்கம் தான் இந்த ரூப் கன்வர் இந்த முடிவெடுக்கிறதுக்கு காரணம். ரூப் கன்வர் உடன்கட்டை ஏற போகிறாங்கன்ற செய்தி கொஞ்ச நேரத்திலேயே அந்த கிராமம் முழுக்க காட்டுத்தீ போல பரவுது. அந்த கிராம மக்களும் சரி, ரூப் கன்வரோட உறவினர்களும் சரி, அவங்களோட வீட்டில் இருந்தவங்களும் சரி இதுக்கு எந்த விதமான எதிர்ப்பையும் தெரிவிக்கல. ஏன்னா அவங்களுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. கடந்த 100 ஆண்டுகளுக்குள்ளேயே அதே கிராமத்திலேயே 4 பெண்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி உடன்கட்டை ஏறி தங்களோட உயிரை தாங்களே எடுத்து இறந்து போயிருக்காங்க. மான்சிங்கோட உடலை மருத்துவமனையிலேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரப்பவே இங்கே ரூப் கன்வர் தயாராக தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு மனக்கோலத்தில் உட்காந்துருக்காங்க. திரும்ப வீட்டிலேருந்து மான்சிங்கோட உடலை சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அந்த ஊர்வலத்தில் கூடவே இங்கே ரூப் கன்வரும் போகிறாங்க. சுடுகாட்டு கிட்ட நெருங்கினதுக்கு அப்புறம் பார்த்தா அங்கே செம்ம கூட்டம் இருக்குது. அந்த ஊர்வலத்துலேயும் அவ்வளவு கூட்டம் இருக்குது, சுடுகாடு முழுக்கும் அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஏன்னா இந்த செய்தியை கேள்விப்பட்டு உள்ளூர் மக்கள் மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருந்த மற்ற கிராமத்து மக்களுமே இப்படி உடன்கட்டை ஏற போகிற நிகழ்ச்சியை பார்க்கணுன்னு வந்து கூடி நிற்கிறாங்க. அதனால் அந்த சுடுகாடு முழுக்கவே கூட்டத்தால் நிரம்பி வழியுது. அங்கே இருந்த மக்கள்லாம் ஏதோ ஒரு பெரிய வேடிக்கையை பார்க்க போகிற பரபரப்போட இருந்தாங்க. சுடுகாட்டில் ஏற்கனவே தயாராக அடுக்கப்பட்டிருந்த விறகு கட்டைகளுக்கு மேலே மான்சிங்கோட உடலை படுக்க வச்சதும் இப்போ ரூப் கன்வர் போயிட்டு மான்சிங்கோட தலைமாட்டில் உட்காந்து அவரோட தலையை எடுத்து தன்னோட மடியில் வச்சுக்கிட்டு அப்படியே நிமிந்து பார்த்து
சுற்றி தீ மூட்டுறதுக்கு தயாராக இருந்தவங்கக்கிட்ட கண்ணை காட்டுறாங்க. சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டுறாங்க. உடனே தீ மூட்டப்படுது. சடலத்தோடு சேர்ந்து உயிரோடு இருந்த ரூப்கன்வரும் துள்ள துடிக்க எரிக்கப்படுறாங்க. இதை பார்த்த மக்கள் கூட்டம், சுற்றி இருந்த மக்கள் கூட்டம் பயங்கரமாக ஆரவரித்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த மக்கள் கூட்டத்தோட சத்தத்துக்கு மத்தியில் ரூப்கன்வர் அந்த சிதையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு அடங்கி போகிறாங்க. இவ்வளவு சம்பவங்கள் நடக்கிற வரைக்கும் அந்த ஊரை சேர்ந்த யாருமே இதை பற்றி வெளியில் உள்ள காவல்துறைக்கோ அதிகாரிகளுக்கோ தெரியப்படுத்தவே இல்லை. இப்போது இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அந்த ரூப்கன்வர் எரிக்கப்பட்ட அந்த இடத்துலேருந்து அங்கே இருந்த மக்கள் எல்லாம் கையில் இருந்த தேங்காய்களை வழி நெடுக உடச்சிக்கிட்டு, ஆயிரக்கணக்கான தேங்காய்களை உடச்சிக்கிட்டே ரூப்கன்வரோட வீடு வரைக்கும் அதை ஒரு பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடிக்கிட்டே வராங்க. இவ்வளவு தேங்காய்கள் வாங்கி ஒரே நேரத்தில் உடைக்கப்பட்டதுனால அது உள்ள சுற்றி உள்ள பகுதிகளில் தேங்காய் தட்டுப்பாடு ஏற்படுது. இந்த தேங்காய் தட்டுப்பாடை நோட் பண்ண அதிகாரிகள் அதுக்கப்புறம் அதை நோக்கி விசாரணை நடத்தும் போது தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்றதே அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டு காவல்துறை அந்த இடத்துக்கு வந்து சேரும்போது காலையில் 11 மணிக்கு மூட்டப்பட்ட அந்த தீ கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் காவல்துறை அங்கே வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறமா தான் விசாரணை நடத்தப்படுது. அந்த கிராம நிர்வாக அலுவலர் பணி நிமித்தமாக நான் வெளியூர் போயிட்டதுனால எனக்கு இந்த சம்பவத்தை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிறாரு. உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுக்காதனால போலீஸ் சூப்பரண்டன் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறாரு. இதை தவிர வேற எந்த பெரிய நடவடிக்கைகளும் உடனடியாக அங்கே எடுக்கப்படவே இல்லை. இதில் இன்னும் கொடுமையான விஷயம் என்னன்னா, அந்த ராஜஸ்தானோட முதலமைச்சர் இந்த சம்பவம் நடந்து 10 நாள் கழிச்சு தான் இதை கண்டித்து ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் மகளிர் அமைப்புகள்லாம் ரொம்ப தீவிரமாக இதை எதிர்த்து போராடினதுனால இந்த விஷயத்தோட தீவிரத்தன்மை புரிஞ்சு இது ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு இருக்குன்றது புரிஞ்சதுக்கு அப்புறமா தான் விசாரணையே தீவிரப்படுத்தப்படுது. 1987 அக்டோபர் 1 அன்னைக்கு உடன்கட்டை ஏறுறது மட்டும் இல்லாமல் உடன்கட்டை ஏறுறதை ஆதரிக்கிறதும் அதுக்கு ஆதரவாக செயல்படுறதும் தண்டனைக்குரிய குற்றம், சட்டப்படி தப்பு அப்படின்னு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வராங்க. இந்த குற்ற சம்பவத்துக்கு ஆதரவாக இருந்ததாக சொல்லி ஒரு 45 பேரை கைது பண்ணுறாங்க. அதில் ஒரு 25 பேரை அவங்களுக்கு எதிரான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவும் இல்லை, அவங்க அந்த குற்றத்தை செஞ்சாங்கிறதுக்கான வலுவான ஆதாரம் இல்லைன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுறாங்க. 8 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரு 4 பேர் தலைமறைவாயிடுறாங்க. மீதி இருந்த 8 பேரையும் இப்போது சமீபத்தில் 2024 போன வருஷம் 2024 அவங்க இந்த குற்றத்தை செஞ்சாங்கன்றதை வலுவாக நிரூபிக்க முடியல அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா இந்த குற்றத்தோட தொடர்புடைய யாருமே தண்டிக்கப்படல. பின்னாட்களில் ரூப்கன்வரோட அப்பாட்ட கேட்டப்போ, உங்கள் பொண்ணு ரூப்கன்வர் இந்த மாதிரி உடன்கட்டை ஏறினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ, எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ரூப்கன்வரோட அண்ணன்ட்ட போய் கேட்டப்போ, என் தங்கச்சி செஞ்சது சரியான முடிவு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரூப்கன்வரோட மாமனார் வயிற்று வழியால் இறந்து போன அந்த மான்சிங்கோட அப்பா ரொம்ப சோகமாக ஒரே நேரத்தில் என் குடும்பத்தில் நான் 2 உயிர்களை பறி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே அந்த சம்பவத்தை பற்றி பேச முடியல அப்படின்னு கடந்து போயிருக்காரு. இந்தியாவில் இந்த உடன்கட்டை ஏறுதல் பழக்கத்துக்கு கடைசியாக பலியானவங்க இந்த ரூப்கன்வர் தான். அதுக்கப்புறம் சட்டங்கள் ரொம்ப தீவிரமாக்கப்பட்டு இதை முற்றிலுமாக இப்போ ஒழிச்சாச்சு. பெண்களை எந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலையில் இந்த சமுதாயம் வச்சிருந்துருக்கு பாருங்கள். இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெண்கள் அப்போ இருந்த நிலைக்கும் இப்போ இருந்த நிலைக்கும் எவ்வளவு மாற்றங்கள் இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? சமுதாயத்தில் பெரிய அளவில் ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கா அப்படின்றதெல்லாம் பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நான் ஹரிஹர சின்னா.